ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்ஜி வாஷிங் மிஷின் டெமோ வீடியோ தான். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கிறதுனால அமேசானில் வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இப்போ வாஷிங் மிஷின் வந்துட்டு ஆடம்பர பொருள் கிடையாதுங்க, அத்தியாவசிய பொருள் தான். ஏன்னா துணி துவைக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வீட்டு வேலையும் செஞ்சுட்டு துணியும் துவைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா பின்னாடி பக்கம் வந்து நம்ம இடம் வச்சுருப்போம். அங்கே போயிட்டு நல்லா உட்காந்து துணியை நல்லா துவைப்போம். ஆனால் வீட்டில் இப்போ வந்து சிட்டிலேயோ இல்லை வாடகை வீட்லேயோ இல்லை வீட்டு ரூமுக்குள்ளேயோ துவைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குன்னா இப்போ பாத்ரூம்லேயே நம்ம வந்து துணி துவைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து சப்போஸ் வந்து நம்ம குளிச்சுட்டு அழுக்காக இருந்துச்சுன்னா துணி துவைக்கும் போதோ அதுவும் அதில் சேர்ந்துக்கும். ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு. இப்போ வாஷிங் மிஷின் மட்டும் இருந்ததுன்னா அப்பாடா ஒரு வேலை மிச்சங்கிற மாதிரி துவைச்சிட்டு எடுத்துகிட்டு போட்டுடலாம். இது ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட டெமோ வீடியோ அவங்களே சொல்லியிருக்காங்க, பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிளாத் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இங்கே தான் லிக்விட் அதெல்லாம் பவுடர் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் லிக்விடே யூஸ் பண்ணுவேன். இது வந்து கம்ஃபர்ட் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் வாட்டர் டைல்யூட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணுவேன். கிளாத்து லிக்விடு கம்ஃபர்ட்டாக ஃபில்லப் பண்ணி முடிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஷினை ஆன் பண்ணணும். இது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பாஸ் பண்ணுற பட்டன். ஒன்ஸ் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் ப்ரோக்ராம் தான் செட் பண்ணணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சென்சார்னால டைமிங்காக இருக்கட்டும், வாட்டர் லெவலாக இருக்கட்டும், அதோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே செட் பண்ணி எடுத்துக்கும். இந்த ரைட் சைடில் வர ப்ரோக்ராம் மட்டும் ஆல்ரெடி மிஷின் டைம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து காட்டன். உங்கள் மிஷின் கேஜி பார்த்தீங்கன்னா 7 kg. இப்போ நான் ஒரு ஃபுல்லோடு போடுறேன் 7 kg அப்படின்னா இந்த காட்டன் கொடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 7 kg மீன்ஸ்னால் மொத்தம் 14 கிளாத், 8 செட்டு கணக்கு, சாரி 7 செட்டு கணக்கு. இப்போ ஃபுல்லோடு போகிறேன் அப்படின்னா காட்டன் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வாஷ், காட்டன் ப்ளஸ். இந்த பெட்ஷீட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பெட்ஷீட்லாம் போடும்போது காட்டன் ப்ளஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுங்க. இந்த கேஜிக்கு ஏற்ற மாதிரி தான் பெட்ஷீட் போடணும். வெயிட் அதிகமாக இருந்தால் ஒன்று, கம்மியாக இருந்தால் ஒன்று, அதுக்கு மேலே போட தேவையில்லை. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபேப்ரிக். நான் ஒரு டெய்லி வாஷுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் எவ்வளோ துணி போடணும்னா ஒரு 10 இல்லை 12 வரைக்கும் தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. சரிங்களா? இந்த காட்டன் ப்ளஸ் இந்த 2 மட்டும்தான் 7 kg ஃபுல் லோடு. இதில் ஒரு 10 இல்லை 12 துணி வரைக்கும் தான் போடணும். அடுத்து வந்தீங்கன்னா குயிக் 30. எனக்கு ட்ரெஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது, அழுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த குயிக் 30ல் ஒரு 3 செட்டு, ஒரு 6 துணி எனக்கு இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போட்டு வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி கேர். இப்போ வீட்டிலலாம் ஃபீவராக இருக்காங்க, இல்லை குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, இதேமாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த அலர்ஜி கேர் கொடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ரைட் சைடில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் வர ப்ரோக்ராம் எல்லாமே ஆல்ரெடி டைம் செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 kg வரைக்கும் தான் லோட் பண்ணணும். 5 kg ஓகே, இந்த சைடு 9, 10 இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஆக்டிவர், இதுவும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாத் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதில் நான் சொன்ன மாதிரி கம்மியாக போட்டு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கான டைமிங் வெறும் 59 நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உல்லன்ஸ், இந்த சொட்டர் ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் சொல்கிறது எல்லாம் எனக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா தனித்தனியாக போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த சைட்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், மிக்ஸர்லேயே. ஓகேங்களா? இப்போது உள்ளக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 39 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதிலே துணியை வாஷ் பண்ணி அலசி புரிஞ்சு கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட்ஸ், இந்த சாரி ஐட்டம்ஸ்லாம் தனியாக எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. இதுக்கான டைமிங் வந்து 53 மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டப் க்ளீன்னா இதான் டப்புன்றது. இந்த டப்பு என்ன பண்ணுறீங்க, எவ்ரி மந்த் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டே வரணும். ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டே வரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கேல் தனியாக பவுடர் இருக்குது. ஒரு பாக்ஸில் மொத்தம் 3 பேக்கெட் இருக்கும். கரெக்டாக 3 மந்த் வரும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு பேக்கெட் டேரெக்டாக டப்புக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தா போதும். அதுவே ட்ரம்மை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாட்டர் வெளியே அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? லாஸ்ட்டு வந்து ரின்ஸ் அண்ட் ஸ்பின். ரின்ஸ்னால் துணி அலசுறது, ஸ்பின்னு துணியை வந்து புழிஞ்சு தருது. இப்போ ஒருவேளை நானே கையில் துணியை வாஷ் பண்ணிட்டேன், டேரெக்டாக துணியை வெறும் அலசிட்டு புழிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ப்ரோக்ராம் இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா வெறும் 23 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா சம் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவை அப்படின்னா இது கூட இதை நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பின்னும் டெம்பரேச்சரும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ இந்த ஸ்பின்னு கீழே போயிருந்தோம், ரீன்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஆமாம். இது மாதிரி இப்போ இந்த ஒரு ஆப்ஷனில் மொத்தம் 2 டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்பின் ஒர்க் ஆகும். அதே பட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த ரின்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா?
ஓகே. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு 2 டைம் துணி அலசணும் அப்படின்னா அந்த ரின்ஸை கூட ஆட் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்கணும். அதான் ரின்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? அப்புறம் இது இருக்குது பாருங்க, இன்டென்சின்னு வருதுங்களா? இது வேணும் அப்படின்னா இதை ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். அது எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் ஹெவியாக எடுத்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து டிலே என்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே 3ன்னு வருது. 3னா 3 ஹவர்ஸ். இது எல்லாமே ஹவர்ஸ் கணக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு டெண்டன்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு 10 துணி போட்டிருக்கீங்க. அந்த 10 துணிக்கான டைமிங் வந்து ஒரு 1 ஹவர் செட் பண்ணுது அப்படின்னா 9 ஹவருக்கு அப்புறமா மிஷின் ஸ்டார்ட் ஆகும். அந்த லாஸ்ட் 1 ஹவர் மட்டும் வரும். சப்போஸ் இப்போ 2 ஹவர் காட்டுதுன்னா 8 ஹவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? நிறைய பேர் ஆஃபீஸ் போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த ஹவருக்கு அப்புறம் 1 செட் பண்ணுவாங்க. ஓகே. சப்போஸ் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லைன்னா லாஸ்ட்டு 19 ஹவருக்கு அப்புறமா ஆஃப் ஆகும். இல்லைன்னா மிஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா போயிடும். ஓகே. இப்போ இது கீழே ப்ரீ வாஷ் இருக்கு. இதை ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிக்கிறேன். ப்ரீ வாஷ்னா என்னன்னா இப்போ நான் இங்கே மட்டும் தான் லிக்விட் போட சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் கூட அந்த ப்ரீ வாஷ் டச் பண்ணிங்கன்னா இங்கேயும் லிக்விட் பண்ணணும், இங்கேயும் லிக்விட் பண்ணணும். ப்ரீ வாஷ்னா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எடுத்து ஜஸ்ட் ஒரு ப்ரீ வாஷ் பண்ணணும். செகண்ட் இங்கிருந்து மெயின் வாஷ் பண்ணணும். 2 டைம் வாஷ் பண்ணுற கான்செப்ட் தான். ஓகே. அப்போ ஆலாலாம் எப்படி யூஸ் பண்ணுறது? ஆலாக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. கிடையாதா? நீங்களே கம்ஃபர்ட் தான். எந்த மிஷினுக்கு ஆலா போடுங்க, இதுமே ஆலாக் ஆப்ஷன்லாம் கிடையாது. இல்லை, இந்த பக்கத்தில் அதில் தான் ஆலா தான் ஊற்றுவோம், அதனால தான் கேட்டுருக்கேன். இங்கே சைல்ட் லாக்னு வருதுங்களா? ஆமாம். ஸ்பின்னும் டெம்பரேச்சர் இவங்களே 2 ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இது ரெண்டும் ஒரு 3 செகண்ட் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா சைல்ட் லாக் ஆகும். எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ நான் லாக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதே ஆப்ஷன் நீங்கள் லாக் ப்ரெஸ் பண்ணுங்கள், லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதில் இவ்வளோ தான் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கிளாத் போடணும், செகண்ட் லிக்விடு, கம்ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் நான் மிஷின் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் செட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் கொடுக்கணும். சரி. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே சென்ஸ் பண்ணிவிட்டு டைம் ஷோ பண்ணிவிடும். டைம் காட்டும், அப்புறமா தண்ணி எடுக்கும். அந்த டைம் உங்களுக்கு 0 வந்து டோட்டலாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சிடும். ஓகேங்களா? அப்புறம் இதையும் எடுத்து வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். ஓகே. ஓகேங்களா? எடுத்துலாம் மறுபடியும் லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் உள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர்லாம் முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் டர்ன் பண்ணிட்டே வந்து எனக்கு ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஓகே. இது உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேருந்து வர அழுக்கு, இது மாதிரி நீங்கள் வெளியே எக்ஸ்ட்ராஸ் வர இந்த பட்டன் காயின் இது மாதிரி வர அழுக்கு எல்லாம் அங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. இது என்ன பண்ணுறீங்க, எவ்ரி மந்த் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிருக்கலாம். ஓகே. சரிங்களா? ஓகே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி மெயினாக வந்து மிஷின் ஆடாமல் பார்த்துக்கணும். அது மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. அப்புறம் கிளாத் லீக்லாம் எப்போயும் லிக்விட் வந்து கம்மி யூஸ் பண்ணுங்கள். இந்த டப்ளின் வந்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக கூடாது, இதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த மெயின் எப்பயும் டெமோ சொல்ல வந்தவங்க ரொம்ப சூப்பராகவே நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ.